ரைட். இந்த எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்படி ரெண்டு என்னைக்குதுன்னு சொன்னால் 2 பல்ப் இருக்குது. அந்த பல்ப் வந்து B1, இந்த பல்ப் வந்து B2ன்னு எடுத்துக்கிறேன். அந்த பல்பில் வந்து கீழே போட்டிக்கிறார் வந்து 240 வோல்டேஜ் 60 வேட்டுன்னு சொல்லி ஒரு தரவும், அதே மாதிரி B2ன்னு சொன்ன பல்பில் வந்து 240 வோல்டேஜ் அதே மாதிரி 40 வேட்னு சொல்லியும் அந்த பல்பு கீழே வந்து மேனுஃபேக்சரர் வந்து என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் தரவு படுத்திக்கிறார். இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த 2 மின்குமிழ்களும் ஒரு சர்க்கியூட் ஒன்றில் வந்து தொடராக இணைக்கப்பட்டு இவை பாதிப்புறாதவாறு சுற்றுக்கு வழங்க முடியுமான உயர் அழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி, அதாவது இந்த 2 பல்ப்ஸையும் வந்து நாங்கள் ஒரு சர்க்கியூட்டில் வந்து தொடராக இணைக்கிறோம். அப்படி தொடராக இணைச்சி இந்த 2 பல்புமே வந்து டேமேஜ் ஆகாதவாறு பாதிப்புறாதவாறு இந்த சர்க்கியூட்டு குறுக்கே நாங்கள் வழங்க முடியுமான மேக்சிமம் அழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ முதலாவது இந்த கேள்வியை வந்து நீங்கள் எழுதி கொண்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். சரி, இப்போ முதலாவது ஒரு பல்ப் ஒன்று நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பல்ப் ஒன்று நாங்கள் சர்க்கியூட்டில் வந்து வரைகிறோம். ஒரு பல்ப் ஒன்று எடுப்போம். இப்படி பல்ப் ஒன்று இருக்குது சர்க்கியூட் டயக்ராம். ஒரு பல்பில் அந்த B1ன்னு சொன்ன பல்பில் குறிச்சிக்கிறார் என்னன்னு சொன்னால் 240 வோல்டேஜ் அதே மாதிரி 60 வேட்டுன்னு சொல்லி. இப்போ சாதாரணமாக ஒரு பல்ப் ஒன்று எடுத்து அந்த பல்பில் வந்து P வலு V அழுத்த வேறுபாடுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறாருன்னு சொன்னால், ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு குறித்த பல்பு கீழே இப்படி தரவுபடுத்திக்கிறாருன்னு சொன்னால், இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த பல்புக்கு குறுக்கே வழங்க முடியுமான மேக்சிமம் அழுத்த வேறுபாடு, அதாவது அந்த குறித்த பல்புக்கு குறுக்கே வழங்க முடியுமான மேக்சிமம் அழுத்த வேறுபாடு தான் இந்த Vன்னு சொல்லி மார்க் பண்ணிக்குது. அந்த மேக்சிமம் அழுத்த வேறுபாட்டில் அந்த பல்ப் இயங்குதுண்டா, அந்த பல்ப் தொழிற்படும் வலு, அதாவது ஒரு உதாரணமாக இந்த பல்பில் வந்து 240 வோல்டேஜ்னு மார்க் பண்ணிக்கிறாருண்டா, இந்த பல்பில் 2 முனைவுகளுக்கும் குறுக்கே எங்களுக்கு கொடுக்க முடியுமான மேக்சிமம் அழுத்த வேறுபாடு 240 வோல்ட். அப்போ இந்த 240 வோல்ட்னு சொல்லி இந்த மேக்சிமம் அழுத்த வேறுபாடு கொடுத்தா அந்த பல்ப்னு சொல்கிறது சாதாரணமாக ஒளி, அதாவது லைட் டைப் பிறப்பிக்க கொண்டு தானே. அப்போ 100% எஃபிஷியன்சி ஆகுதுன்னு சொன்னால் இந்த பல்புக்குரிய அந்த லைட்டுக்குரிய அந்த பவர்னு சொல்கிறது 60 வெட்டாக காணப்படும். அதாவது இந்த பல்பு குறுக்கே நாங்கள் 240 வோல்டேஜ் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பல்ப் வந்து 60 வெட்டுன்னு சொன்ன வலுவில் தொழிற்படும். அதாவது மறைமுகம் என்னென்னா 60 வெட் தான் இந்த பல்புக்கு தொழிற்பட முடியுமான மேக்சிமம் வலுவாக காணப்படும். இந்த மேக்சிமம் அழுத்த வேறுபாட்டில் அந்த மேக்சிமம் வலுவாக காணப்படும். அப்போ இந்த 240 வோல்டேஜை விட ஒரு குறைவான ஒரு வலுவில் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பல்ப் வந்து 60 வெட்டை விட குறைவான ஒரு வலுவில் தொழிற்படும். அதாவது பல்பை வந்து பிரகாசம்னு சொல்கிறது, சாதாரண ஒரு பல்ப் ஒன்று எடுத்தால் அந்த பல்பை பிரகாசம் தங்கிக்குது வந்து அந்த பல்பை வந்து தொழிற்படும் வலுவில். இந்த பல்ப் அந்த வலு வந்து நோமலாக கூடுதுன்னு சொன்னால் இந்த பல்புக்குரிய பிரகாசம் கூடும். அப்போ இந்த பல்ப் வந்து மேக்சிமம் பிரகாசத்தில் எப்போ இயங்கும்னு சொன்னால் தொழிற்படும்டா இந்த பல்பு குறுக்கே நாங்கள் 240 வோல்டேஜ்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு கொடுத்தா அந்த டைமில் 60 வெட்டுன்னு சொன்ன வலுவில் தொழிற்படும். 240 வோல்டேஜை விட ஒரு சிறிய ஒரு அழுத்த வேறுபாடு கொடுத்தா, உதாரணமாக ஒரு 200 வோல்டேஜ் கொடுத்தேன்னு சொன்னால் அதே மாதிரி அந்த வலுவோட பெருமானம் தொழிற்படும் வலுவோட பெருமானமும் குறைவாக காணப்படும். ஸோ அந்த டைமில் அந்த பல்போட பிரகாசமும் குறைவாக காணப்படும். 240 வோல்டேஜை விட ஒரு பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு நாங்கள் இந்த பல்பு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த பல்ப் வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த பல்ப் வந்து என்ன செய்யும்டா, சுடுபட்டு வைத்திரும். அப்போ அந்த டைமில் என்ன செய்யும்டா, இந்த பல்ப் வந்து தொழிற்படாமல் வைத்திரும். அதாவது மறைமுகமாக இந்த பல்புக்குரிய அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் லெவல் வந்து 240 வோல்ட், அதை விட ஒரு பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு கொடுத்துன்னு சொன்னால் இந்த பல்ப் வந்து டேமேஜ் ஆகி வைத்திரும். ஸோ அதுதான் இதுக்குரிய கருத்து. அப்போ 240 வோல்டேஜ்னு சொல்கிறது மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு. ஸோ அந்த டைமில் இந்த பல்பு வந்து தொழிற்படக்கூடிய மேக்ஸிமம் வலு 60 வெட்டாக காணப்படும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெண்டாவது என்ன சொல்கிறாருண்டா, ரெண்டாவது இன்னொரு பல்ப் ஒன்று இருக்குது, ரெண்டாவது B2ன்னு சொன்ன பல்ப். இந்த B2ன்னு சொல்லி பல்பில் மார்க் பண்ணிக்குது என்னன்னு சொன்னால் 240 வோல்டேஜ் அதே மாதிரி 40 வேட். ஸோ இந்த டைமில் இந்த ரெண்டாவது சந்தர்ப்பம் என்ன சொல்லுதுண்டா, இந்த பல்பு குறுக்கே கொடுக்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு 240 வோல்ட். அந்த டைம் இந்த பல்ப் தொழிற்படுகின்ற வலு 40 வெட்டாக காணப்படும். ஸோ ஒப்பீட்டளவில் இந்த பல்ப் B1 B2 எடுத்தால் இந்த B2ன்னு சொன்ன இந்த பல்போட பிரகாசம் வந்து குறைவாய்க்கும். யாரை விடன்னு சொன்னால் இந்த B1 விடன்னு சொன்னால் அவரோட தொழிற்படு வலு 40 வெட், அதாவது 100% இதில் தொழிற்படும் வலு லைட்டாக இருந்தான்னு சொன்னால். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் வழங்குகிற எலக்ட்ரிக் கரண்ட் 100% வந்து லைட் எனர்ஜியாக மாறாது, ஒளிச்சக்தியாக மாறாது, வெப்பமாகவும் மாறும் ஒரு சின்ன 1%. பட் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு LED மாதிரி ஆக்கிற எடுத்தேன்னு சொன்னால் அது வந்து எஃபிஷியன்சி ரேட் வந்து நல்லா கூட. அப்போ அந்த வழங்குகிற எல்லா மின்சக்தியும் கிட்டத்தட்ட ஒளிச்சக்தியாக மாறுதுன்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கலாம். ஸோ நாங்கள் செய்கிற பொதுவான கேள்விகள். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த B1ஐயும் B2ம் ஒப்பிட்டா அந்த அடிப்படையில் இந்த B2ன்னு சொன்ன பல்பு வந்து பிரகாசம் வந்து குறைவாயிருக்கும். ஸோ இது ஓவராலான ஐடியா.
இந்த கேள்வி என்ன சொல்கிறாருண்டா, இந்த B1ம் B2ம் இந்த ரெண்டு பல்பும் ஒரு சர்க்கிட் ஒன்றில் வந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஒரு சர்க்கிட் ஒன்று இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறாருண்டா, ஒரு சர்க்கிட் ஒன்றில் இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறாருண்டால் ஒரு சர்க்கிட் ஒன்றில் இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறார் B1 B2. இப்படி இந்த ரெண்டு பேரும் தொடராக இணைக்கப்பட்டு இந்த ரெண்டு பேருக்கும் வழங்க முடியுமான என்னன்னு கேட்கிறார், மேக்சிமம் அழுத்த வேறுபாடு என்னது. அதாவது இந்த சர்க்கிட்டில் இந்த ரெண்டு பல்பையும் தொடராக இணைச்சி இந்த ரெண்டு பேருமே டேமேஜ் ஆகாதவாறு, பழுதடைவாருன்னு சொன்னது அந்த மேக்சிமம் அழுத்த வேறுபாட்டுக்கு ஒரு கூடுதலான ஒரு ரேஞ்ச் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கரண்ட் ஓடி அதை டேமேஜ் ஆக்கிடும் பல்பு. ஸோ அந்த நிபந்தனை வராது. மேக்சிமமாக இந்த ரெண்டு பல்புக்கும் குறுக்கே கொடுக்க முடியுமான அழுத்த வேறுபாடு என்னன்னு கேள்வி. ஸோ அதை நாங்கள் வைப்போம் இந்த இடத்துல, அது ஒரு வீண் எடுப்போம். ஸோ அந்த அடிப்படையில் முதலாவது எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்டா, இந்த ரெண்டு பல்ப்டையும் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஹார்ட் தடைகள், ரெண்டு பேட்டரியிடம் தடைகளை ரெண்டு பல்ப்டையும் தடைகளை கண்டுபிடிக்கலாம். இந்த B1, B2ன்னு சொன்ன ரெண்டு பல்ப்டையும் மின்குமிழ்கள்டையும் என்ன செய்யலாம்டா, தடைகளை கண்டுபிடிக்கலாம். தடைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், இதை முதலாவது பல்பில் மார்க் பண்ணிக்கிறார். நம்ம எழுதுகிற இந்த முதலாவது பல்பில் மார்க் பண்ணிக்கிறார் 240 வோல்ட். அதாவது இந்த பல்பு குறுக்கே கொடுக்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு 240. அந்த டைமில் இந்த பல்ப் நுகர்ற பலூன்னு சொல்கிறது 60 வாட். அவை உங்களுக்கு தெரியும், இவரோட ரெசிஸ்டன்ஸ் R1 எடுத்து அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல P = V வர்க்கத்தின் கீழ் R என்ற சொல்லி சமன்பாடு உண்டு. அதாவது இந்த இடத்துல மின் பலூன்னு சொல்கிறது அழுத்த வேறுபாட்டு வர்க்கத்தின் கீழ் அவரோட தடை. அந்த அடிப்படையில் இந்த பல்ப் B1ன்னு சொன்ன இந்த பல்ப் மேக்ஸிமம் அழுத்த வேறுபாட்டில் தொழிற்படுற டைமில் 60 வாட்னு சொன்ன வலுவை நுகரும். ஸோ அந்த அடிப்படையில் இவற்றை ஆர்ட பெருமானம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த B1க்குரிய இந்த ஆர்ட பெருமானம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, ஆர்ட பெருமானம் அதாவது B1 P7 V² R ஆர்ட பெருமானம் V² P 240 தர 240 கீழ் P வந்து 60 R1 எடுப்போம். R1 பெருமானம் உங்களுக்கு வரும் சுருக்கின 4 960. அதாவது இந்த R1 பெருமானம் 960. அதே மாதிரி இந்த B2 நாங்கள் எடுத்தா இந்த B2 எடுத்தா நாங்கள் ரெண்டாவது பல்ப் எடுத்தா தடைன்னு சொல்கிறது R2 எடுத்தா V² P தானே. 240 தர 240 கீழ் 40. இதை சுருக்கினான்னு சொன்னால் 6 144 1440 R2. அதாவது இந்த R1 R2 என்ன சொல்லுதுண்டா, இந்த ரெண்டு பல்ப் டைம் வந்து தடைகள். அப்போ உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு டைமில் தானே R1 R2 கண்டிக்குதோ, இந்த பல்பில் தடைன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட மாறாது. உண்மையில் வெப்பநிலை கூட கொள்ள இந்த சமன்பாடு படி உண்மையில் தடைன்னு சொல்கிறது R θன்னு சொல்கிறது R0 × 1 + α θன்னு சொல்லி இந்த தொடர்படி வெப்பநிலை கூடுதுன்னு சொன்னால் மறைமுகமாக தடையிட பெருமானம் கூடும். பட் நாங்கள் இந்த இடத்துல செய்கிறது எல்லாமே ஒரு குறித்த சர்க்கிட்டில் வந்து வெப்பநிலை வந்து சீராக மெயின்டைன் பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸோ நேரத்துடன் இந்த இடத்துல தடைகள் மாறாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பொதுவாக எலக்ட்ரிசிட்டி சர்க்கிட்டில் வந்து கேள்விகள் செய்கிறோம். ஆகவே நேரம் செல்ல என்ன செய்யும்னா தடைகளோட பெருமானம் ஒப்பீட்டளவில் மாறாது. ஆகவே இந்த இடத்துல இது மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு டைமில் இயங்க கோலையம் தான். எந்த அழுத்த வேறுபாடு டைமில் இயங்க கோலையம் தான் இந்த பல்புக்குரிய கன்ஃபைன்ட் பண்ணப்பட்ட தடையிட பெருமானம் மாறாது. உண்மையில் மாறாதா? மாறும். வெப்பநிலை கூட சர்க்கிட்டில் கரண்ட் ஓட வெப்பம் பிறப்பிக்கப்பட இந்த இடத்துல தடையிட வந்து வெப்பநிலை கூடுமாகவே இந்த இடத்துல என்ன செய்யணும், தடையிட பெருமானம் கூடும். பட் ஒப்பீட்டளவில் நாங்கள் இந்த ஏலவலில் வந்து கேள்விகள் பொதுவாக கொஸ்டின்ஸ் வந்து செய்யப்போல வந்து அந்த ஒப்பீட்டளவில் தடையிட பெருமானம் மாறாது. அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி சர்க்கிட் அந்த சர்க்கிட்டை வந்து வெப்பநிலை வந்து நேரத்துடன் பெரிதளவில் மாற்றம் இல்லைன்ற மாதிரி தான் செஞ்சு கொண்டு போகிறோம். ஆகவே இந்த இடத்துல எந்த அழுத்த வேறுபாடு டைம்லையும் இந்த பல்ப் தொழிற்பட்டன்னு சொன்னாலும் இதில் தடையிட பெருமானம் மாறாதுன்னு எடுக்கலாம். அது இந்த R1 பெருமானம் 360 ஓம். அதே மாதிரி R2 பெருமானம் 1440. R1 சொல்கிறது B1 சொன்ன பல்பை தடை, R2 சொல்கிறது இந்த B2 சொன்ன அந்த பல்பை தடை. ஸோ இந்த ரெண்டு பல்பை தடையும் அந்த ரெண்டு பல்பையும் இப்படி ஒரு தடை மாதிரி மார்க் பண்ணால், இந்த பல்புன்னு சொல்கிறதும் ஒரு தடை மாதிரி மார்க் பண்ணால் இதான் அந்த B1 சொன்னது. அதே மாதிரி இது B2 சொல்லுது. ஸோ இந்த B1 சொல்கிறவர்கிட்ட தடை வந்து 960 960 ஓம். அதே மாதிரி மற்றவர் வந்து 1440 ரைட், 1440. ஸோ இந்த B1 சொல்லி இந்த பல்புக்கு குறுக்கே வழங்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு Vmaxட பெருமானம் என்னது? அந்த Vmax வந்து 240 வோல்ட் மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு. அதாவது இவர் Vmaxட பெருமானம் 240 வோல்ட். இவருக்கு குறுக்கே மேக்ஸிமம் எங்களுக்கு 240 வோல்ட் கொடுக்கலாம். யாருக்கு? V1 குறுக்கே. அதான் B2க்கு குறுக்கே மேக்ஸிமம் 240 வோல்ட் கொடுக்கலாம். மேக்ஸிமம்டா அதுக்கு அங்கால கொடுத்தா பல்ப் பழுதாயிடும். அதாவது இந்த தடை வந்து கிட்டத்தட்ட வந்து எரிஞ்சிடும் மாதிரி, அந்த பல்ப் சுடுபடுதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த B1 இந்த பல்ப் தொழிற்படும்
அந்த மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடை கருதினால் அந்த மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடை நாங்கள் கருதினால் அந்த B1 சின்ன பல்பை நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். அந்த B1 என்ற சின்ன பல்பு வந்து மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடை எப்போ வைக்கும்னு சொன்னால் அவருக்கு குறுக்கே 240 வோல்ட் கொடுத்தார். ஸோ இவருக்கு குறுக்கே நாங்கள் ஒரு 240 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொடுக்குறோம். இவரோட தடை நாங்கள் கண்டுபிடிச்சோம் வந்து 960 ஓம். ஸோ அந்த டைமில் இந்த பல்பில் ஓடக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் என்னது? மேக்ஸிமம் கரண்ட் அந்த மேக்ஸிமம் அழுத்த வேறுபாட்டில் மேக்ஸிமம் கரண்ட் ஓடும், என்ன தடை மாறாது. அது அந்த அடிப்படையில் இந்த பல்பு குறுக்கே ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் உங்களுக்கு V=IR போட்டு இந்த I மேக்ஸ்ன்னு சொல்கிறது VOR 240 கீழ் ஆர்ட பெருமானம் 960 சுருக்கினா 00 கேன்சல் 24 சொன்னால் 1/4 0.25 ஆம்பியர். அதாவது நாங்கள் அதாவது இந்த B1 இந்த பல்பு குறுக்கே ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் பெருமானம் 0.25 ஆம்பியர். அதை விட ஒரு பெரிய ஒரு கரண்ட் ஓடினா இந்த பல்ப் வந்து எரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த B2 சொன்ன பல்பை கருதினா அந்த மேக்ஸிமம் டைமில் இந்த B2 சொன்ன பல்பை கருதினால் அந்த B2 சொன்ன பல்பு குறுக்கே கொடுக்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு 240 வோல்ட். ஸோ இவற்றை தடை நாங்கள் கண்டுபிடிச்சோம் 1440 ஓம். ஸோ இந்த இடத்துல I max. ஸோ உங்களுக்கு V=IR போட்டு I maxன்னு சொல்கிறது VOR, Vன்னு சொல்கிறது 240, R வந்து 1440. ஸோ இங்கே 00 24 4 சொன்னால் 3 சொன்னால் 1/3 சாரி 1/3 சொன்னால் 1/6 0.166 போகும், 0.167 மாதிரி போகும், 0.167 ஆம்பியர். அதாவது இந்த B2 சொன்ன பல்புக்கு குறுக்கே கொடுக்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு 240 வோல்ட். ஸோ அந்த டைமில் இந்த பல்போட கூடிய மேக்ஸிமம் கரண்ட் 0.167 ஆம்பியர். ஸோ என்ன சொல்ல வரேன், அதாவது இந்த பல்புக்கு B2 சொன்ன பல்பு குறுக்கே ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் வந்து 0.167 ஆம்பியர். ஸோ B1 சொன்ன பல்பு குறுக்கே ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் 0.25 ஆம்பியர். அதே மாதிரி இந்த B2 சொன்ன பல்பு குறுக்கே ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் 0.167 ஆம்பியர். ஸோ இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இதெல்லாம் கேள்வி, ரெண்டு பல்பையும் தொடராக இணைக்கிறோம். இந்த ரெண்டு பேருமே பாதிப்படையாதவாறு பழுதடையாதவாறு இந்த ரெண்டு பேருக்கும் குறுக்கே கொடுக்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி கேள்வி. இப்போ நான் வர இந்த சர்க்கிட்டை மறுபடியும் உங்களுக்கு வேண்டி ஒரு சின்ன ஒரு படம் ஒன்றுக்கிறேன். இப்படி ஒரு படம் உண்டு, சரி, ஒரு படம் ஒன்றுக்கிறேன். ஸோ இதான் இந்த B1 என்ற பல்ப், இதான் B2 என்ற பல்ப். நான் கேட்குறேன், இந்த B1 சொன்ன பல்பில் ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் வந்து 0.25 ஆம்பியர். ஸோ நான் கேட்குறேன், இந்த 0.25 ஆம்பியர்னு சொன்னால் இந்த கரண்ட் சப்போஸ் இந்த சர்க்கிட்டில் ஓடுதுண்டா என்ன செய்யும்? இந்த B1 சொன்ன இந்த பல்ப் வந்து சேஃப் ஜோன்ல இருக்குது. இந்த B1 சொன்ன இந்த பல்பு குறுக்கே ஓட முடியுமான, இந்த பல்பின் ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் 0.25 மேக்ஸிமம் ஓடுது சேஃப் ஜோன். ஆனால் அதே கரண்ட் இந்த இடத்துல ஓடனா, இந்த B2 சொன்ன இந்த தடையில் ஓடனா, இந்த ஒரே தொடர் தானே, ஒரே கரண்ட் ஓடும். ஆனால் இந்த B2 ஓடனா என்ன பிரச்சனைனா, இந்த B2 சொன்ன இந்த பல்பில் ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் வந்து 0.167 ஆம்பியர் தான் ஓடலாம். ஆனால் இப்போ ஓடுது 0.25 ஆம்பியர். ஆகவே இந்த பல்ப் என்ன செய்யும்? எரியும். ஸோ இந்த பல்ப் வந்து தொழிற்பாடு இல்லாமல் எரிஞ்சுட்டு என்ன செய்யும்? ஒரு பல்ப் உண்டு, ஒரு இலத்திரனியல் சாதனம் உண்டு, ஒரு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் உண்டு, ஒரு சர்க்கிட்டில் வந்து எரிஞ்சிட்டுன்னு சொன்னால், ஓவர் கரண்ட் பேத்து மேக்ஸிமம் கரண்ட் பேத்து எரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவரோட தடை முடிவிலி ஆகும். அவரோட தடை என்ன ஆகும் சொன்னால் முடிவில் இன்ஃபினிட்டி பேத்து. அப்போ தடை பேத்து என்ன செய்யும்? இந்த இவர் தடை பேத்தா ஒரு சர்க்கிட்டும், அதாவது இந்த ஓவரால் சர்க்கிட் ஒன்றுமே வேலை செய்யாது. ஏன்னா இந்த பல்பும் வேலை செய்யாது. ஏன்? இவர் தடை வந்து முடிவிலி ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த B2 சொன்ன இந்த பல்புக்குள்ளால கரண்ட் ஓடாது. ஸோ அந்த கரண்ட் ஓடாட்டி மறையும் B1க்குள்ளாலையும் கரண்ட் ஓடாது. அந்த தொடர் தானே, இவருக்குள்ளால கரண்ட் ஓடுனா கட்டாயம் B1க்குள்ளாலும் கரண்ட் ஓடணும். ஆனால் இவர் எரிஞ்சிட்டு இவரோட தடை முடிவிலையாது. B1 சொன்ன இந்த பல்புக்குள்ளாலையும் கரண்ட் ஓடாது. ஸோ ஓவரால் முழு சர்க்கிட்டும் தொழிற்பாடு நின்றுவிடும். அது சர்க்கிட் ஃபுல்லாக வேலை செய்யாது. அப்போ எங்களுக்கு 0.25 ஆம்பியர்னு சொன்ன இந்த கரண்ட் ஓடையிலாது. ஆனால் B1 அந்த மட்டுமட்டான டைமில் B1 ஓகே சேஃப் ஜோன் லீக்கிறார். ஆனால் B2 வந்து எரிஞ்சிடும். அவ எங்களுக்கு போக முடியுமான ஒரு ஆப்ஷன் 0.167 ஆம்பியர் போகலும் எங்களுக்கு. ஏன்? ரெண்டு பல்பையும் மறுபடியும் கீறினால் இந்த இடத்துல B1 B2 சொல்ல ரெண்டு பல்பையும் கீறினால் B1 B2 எங்களுக்கு 0. அதாவது இந்த B1 பல்புக்குள்ளால 0.167 ஆம்பியர் கரண்ட் ஓடணும். ஆனால் B1க்குள்ளால மேக்ஸிமம் எங்களுக்கு 0.25 வரைக்கும் போயிடும். இப்போ 0.167 ஆம்பியர் போகுது. அதே கரண்ட் இந்த இடத்துலையும் போகலாம். அப்போ அதே கரண்ட் இந்த இடத்துலையும் போனால் இந்த B2ன்ற பல்ப் வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த B2 பல்புக்குள்ளால் அவரோட மேக்ஸிமம் மின்னோட்டம் ஓடுது. அப்போ இந்த B2 பல்ப் வந்து அவரோட மேக்ஸிமம் வலுவில் இயங்கும். அது மேக்ஸிமம் வலுண்ட இந்த B2 பல்ப் வந்து மேக்ஸிமம் பிரகாசத்தில் போகும். B2 பல்ப் என்ன செய்யும்?
மேக்ஸிமம் பிரகாசத்தில் போகும், மேக்ஸிமம் பிரகாசம். ஆனால் இந்த B1 பல்ப் வந்து அவர்கிட்ட மேக்ஸிமம் பிரகாசம் இல்லை, ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு நார்மலான பிரகாசம். ஏன் ஒரு பல்போட பிரகாசம்னு சொல்லி தங்கிக்குது அவர்கிட்ட வலுவில். ஸோ இந்த B1 பல்ப் வந்து மேக்ஸிமம் வலுவில் தொழிற்படணும்னா அவருக்குள்ளால 0.25 ஆம்பியர் கரண்ட் ஓடணும். பட் இந்த இடத்துல 0.167 ஆம்பியர் கரண்ட் தான் ஓடுது. இவர் வந்து ஒரு நோமலான ஒரு பிரகாசம். பட் இந்த இடத்துல மேக்ஸிமம் மின்னோட்டம் யாருக்குள்ளால் ஓடுதுன்னு சொன்னால் B2க்குள்ளால் ஓடுது. இவர் வந்து மேக்ஸிமம் பிரகாசத்தில் இயங்கும். ஸோ ஒரு சேஃப் ஜோனில் 0.167 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து எங்களுக்கு ஓடையிலும். இவர் குறுக்கே வழங்க முடியுமான மேக்ஸிமம் அழுத்த வேறுபாடு உங்களுக்கு காணலாம். இவர்கிட்ட தடை உங்களுக்கு தெரியும் 960, இவர்கிட்ட தடை உங்களுக்கு தெரியும் 1440. அப்போ இந்த சர்க்கிட்டுக்கு I7 EOR +R போட்டால் இந்த சர்க்கிட் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும். ஓட முடியுமான மேக்ஸிமம் கரண்ட் நாம் போட்டிக்கிறோம் 0.167. ஈட பெருமானம் தான் Vmaxன்னு மார்க் பண்ணிக்குது. மொத்த தடை வந்து 960, 1440. இந்த இடத்துல Vmax உங்களுக்கு Vmax கண்டுபிடிக்கலாம். Vmax பெருமானம் 0.167 நான் 1 கீழே 6 போடுறேன். 960 1440 கூட்டினா 2400. இப்படி தான் 2400 தானே? 2400 சுருக்கி நீங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட 400 வோல்ட். இந்த சுற்றுக்கு வழங்க முடியுமான மேக்ஸிமம் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் 400 வோல்ட்டாக காணப்படும். ஸோ இந்த டைமில் இந்த முழு சுற்று என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும். அந்த டைமில் இந்த பல்பில் விரயமாற வலுன்னு சொல்கிறது, இந்த ரெண்டு பல்ப்ஸில் விரயமாகும் வலுன்னு சொல்கிறது என்ன செய்யும்? முழு சுற்றுக்கும் P7 V² வார் போடலாம், அல்லது I² போடலாம். பிரச்சனைனா V² வார் போட்டால் முழு சுற்றுக்கும் முழு அழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறது 400 தர 400. இது ஆர்ட பெருமானம் வரும். ஆர் வந்து எவ்வளோ வஞ்சி மொத்த தடை தொடர் தானே? அது 960 1440 கூட்டினான்னு சொன்னால் 2400. ஸோ 0 கேன்சல். அப்போ 4 × 6 400 கீழ் 6 × கிட்டத்தட்ட 400 66 சாரி 4 × இங்கே 6 முறை 400 கீழ் 6 வரும். அப்படி தான் 400 கீழ் 6 × 66.67 மாதிரி வரும். பட் அதாவது இந்த ரெண்டு பல்பும் எரியாதவாறு இந்த மேக்ஸிமம் மின்னோட்டம் ஓட்டுற டைமில் இந்த சுற்றில் விரயமாகும் வலுன்னு சொல்கிறது 66.67 வெட்டாக காணப்படும். ஸோ இது வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. சரி, அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு பல்பில் வந்து ரேட் பண்ணப்பட்டிருக்கிற டைம் வந்து இந்த ரேட்டட்னு சொல்கிறோம். ரேட்டட் பவர்னு சொல்கிறது 60 வாட். ரேட்டட்னு சொன்னது அந்த பல்பில் வந்து மேனுஃபேக்சரர் கீழே போட்டிக்கிறது. அதேமாதிரி இந்த B2ன்னு சொன்ன பல்பில் போட்டிக்கிற 40 வாட். அப்படின்னு அர்த்தம் என்னது? கட்டாயம் 60 வாட்டில் தான் சர்க்கிட் ஒன்றில் போட்டால் இயங்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அந்த பல்பு குறுக்கே கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம் வோல்டேஜில் கொடுத்தா 60 வாட்டில் இயங்கும். அதே மாதிரி அந்த பல்பு கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம் வோல்டேஜில் இந்த B2 கொடுத்தா 40 வாட்டில் இயங்கும். 40 வாட்டில் தொழிற்படும் பல்ப், அதில் பிரகாசத்தை செல்றேன். பட் ஒரு சர்க்கிட் ஒன்றில் கொடுத்தா அதில் மேக்ஸிமத்தில் இயங்கணும்னு சொல்லி எல்லா டைமும் ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. எனக்கு மார்க் பண்ணிக்கிறவரில் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் டைமில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த ஆன்சர் உங்களுக்கு பேத்து கொள்ளலாம்.